ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம பறந்து போ படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம ராமோட படம். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவரோட 7 கடல் 7 மலை படம் ரிலீஸ் ஆகும், அதை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தா சடனா பறந்து போவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தையாவது தியேட்டர்ல போய் பார்க்கலான்னு பார்த்தா இதுக்கு பல பிரச்சனைகள் வந்துருச்சு. அதனால இப்போ ஓடிடியில் வந்தப்பதான் நம்மளால பார்க்க முடிஞ்சது படத்தை. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ மிர்ச்சி சிவா, அவருக்கு ஒரு பையன். அவனை வீட்டுக்கு எப்ப அடைச்சு போட்டிருக்காங்க. அதனால அவனுக்கு பயங்கரமா போர் அடிக்குது. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அப்பா தான் தன்னை பாத்துக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பையன் பயங்கரமா அடம் பிடிக்கிறான், என்ன எங்கன்னா வெளியே கூட்டிட்டு போ அப்படின்ட்டு. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவும் கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறார். போகும்போது தான் பாத்தீங்கன்னா அவர் பைக்கு இஎம்ஐ கட்டல அப்படின்றதுனால அந்த கலெக்ஷன் ஏஜென்ட் இவர்கிட்ட துரத்த ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இவங்க சின்னதா ஆரம்பிச்ச ட்ரிப் பாத்தீங்கன்னா பெருசாகுது. இந்த ட்ரிப்போட முடிவுல நம்ம ராம் நமக்கு என்னதான் சொல்ல வராரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு சிம்பிளான ஸ்டோரி பிளாட் தான். ஒரு சின்ன பையன், அவனுக்கு போர் அடிக்குது, அவனை ஒரு ட்ரிப்பு கூட்டிட்டு போறாங்க. போயிட்டு வரும்போது நமக்கு என்னெல்லாம் மெசேஜ் சொல்லியிருக்காங்க, ஒரு வாழ்க்கைனா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி போற படம் இது. பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நம்ம மிர்ச்சி சிவாவை பத்தி சொல்லியே ஆகணும். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்பயுமே காமெடியா சூப்பரா இருக்கும். இவர் எப்படா ராம் படத்துக்கு செட் ஆக போறார் அப்படின்னா இந்த படத்துல ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. சிவா கிட்ட இருந்து என்ன வாங்கணுமோ அதை ராம் சூப்பராகவே வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி அஞ்சலி எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. எல்லாரோட கேரக்டருமே இன் டெப்தா எழுதியிருக்காங்க. ஒவ்வொருத்தர் மூலியமா ஒவ்வொரு மெசேஜ் சொல்றாங்க. நமக்கு படத்துல அப்பா பையனுக்கான ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல சிவாக்கும் அவங்க அப்பாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இதை பத்தின டயலாக்ஸும் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் சவுண்டாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், சவுண்ட் எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், பிஜிஎம் இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், எல்லாமே அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல யுவன் சங்கர் ராஜா பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் பண்ணியிருந்தாங்க, நல்லாவே இருந்தது. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான். பெருசா நமக்கு எங்கேயுமே லேக் அடிக்கல, நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு படமா இருந்தது. கண்டிப்பா இந்த படம் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ராம் இதே மாதிரி பல படங்கள் எடுத்தா எல்லாமே கமர்ஷியல் நல்ல ஹிட் ஆகும் அப்படின்றத நம்பலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.